வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மீண்டும் வானொலி மூலம் ஒளிபரப்பு. மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டு மக்களுடன் பிரதமர் மோடி உரை. T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி, பல்வேறு முக்கிய தலைவர்கள் வாழ்த்து. இந்திய ராணுவத்தின் தளபதி மனோஜ் பாண்டே இன்றுடன் ஓய்வு. தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்பவர்களுக்கு இன்று முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பால் விற்பனை ஒழுங்குமுறை ஆணையத்தை அரசு அமைக்க வேண்டும். டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். நைஜீரியாவில் திருமணம் இறுதி சடங்கு நிகழ்ச்சி மருத்துவமனையில் தற்கொலைப்படை தாக்குதல், 18 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் பிரதமர் மோடி உரையாற்றினார். மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு மாதமும் நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி வானொலி வாயிலாக உரையாற்றினார். கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பான நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இந்தியாவின் பிரதமராக 3வது முறை மோடி பதவியேற்றுள்ள நிலையில் இந்நிகழ்ச்சி வானொலி மூலம் இன்று முதல் மீண்டும் ஒளிபரப்பப்பட்டது. சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பல்வேறு முக்கிய தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையான T20 இறுதிப் போட்டியில் இந்திய அணி 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அறிமுகமான 2007 இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. அதன்பின் இந்தியா T20 உலகக்கோப்பை வெல்ல முடியாமல் இருந்தது. இந்நிலையில் 17 வருடத்திற்கு பிறகு இந்திய அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. நீண்ட இடைவேளைக்கு பின் இந்தியா பெற்றுள்ள இந்த வெற்றியை நாடே கொண்டாடி வருகிறது. நள்ளிரவு முதலே வெற்றி கொண்டாட்டங்கள் களைகட்டி வரும் நிலையில் இந்திய அணியின் வெற்றிக்கு அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதில் முக்கிய தலைவர்களான குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய ராணுவத்தின் தளபதி மனோஜ் பாண்டே இன்றுடன் ராணுவத்திலிருந்து ஓய்வு பெறுகிறார். இந்திய ராணுவத்தின் 29வது ராணுவ தலைமை தளபதியாக ஜெனரல் மனோஜ் பாண்டே கடந்த மே 2022ஆம் ஆண்டு பதவியேற்றார். இவர் ராணுவத்தின் இன்ஜினியர்ஸ் படை பிரிவில் இருந்த ராணுவ தளபதியாக பொறுப்பேற்று முதல் அதிகாரி ஆவார். இவர் ராணுவத்தின் கிழக்கு கட்டுப்பாட்டு மையம், அந்தமான் மற்றும் நிக்கோபார் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவற்றிலும் தலைமை அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே பதவிக்காலம் மே 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் அவருக்கு ஜூன் 30ஆம் தேதி வரை 1 மாதம் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. அதன்படி மனோஜ் பாண்டே பதவிக்காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்பவர்கள் இன்று முதல் ரயில்களில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழர்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளி வரும் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி 120 நாட்களுக்கு முன்பாகவே ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்குகிறது. அதன்படி ஜூன் 30ஆம் தேதியான இன்று முன்பதிவு செய்தால் அக்டோபர் 28ஆம் தேதி அன்று ரயில் பயணம் செய்யலாம். இதேபோன்று ஜூலை 1, 2, 3, 4, 5, 6 அன்று முன்பதிவு செய்தால் அக்டோபர் 29, 30, 31 மற்றும் நவம்பர் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் பயணம் செய்யலாம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எல்லாரும் நல்ல தலைவர்கள்தான், அது நாம் பார்க்கும் பார்வையில்தான் உள்ளது என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சென்னையில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று நல்ல தலைவர்கள் தேவை என்று பேசியுள்ளார். ஆனால் இங்கு எல்லாரும் நல்ல தலைவர்கள்தான், அது நாம் பார்க்கும் பார்வையில்தான் உள்ளது என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடலூரில் அதிமுக நிர்வாகி நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னாடி இருந்த அரசுகள்லாம் 2 நாள்லாம் நடத்தி இருக்கிறாங்க.
அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பரவாயில்ல. இப்போ இருக்கிறவங்களும் நல்ல தலைவர்கள் தான், எல்லோரும் கெட்ட தலைவர்கள்னு சொல்ல முடியாது. நல்ல தலைவர்களும் இருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத கதாநாயகனாக அமைதியான பணியை செய்து இருக்கிற தலைவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். ஆர்என் நல்ல கண்ணுன்னு ஒருத்தர் இருக்காரு. நல்ல கண்ணு போய் நல்ல தலைவர்னு சொல்லாமல் இருக்க முடியுமா? நல்ல தலைவர்கள் இருக்காங்க. கடலூர் வண்டிப்பாளையம் ஆலை காலனி பகுதியை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலரான புஷ்பநாதன் அதிமுக மாவட்ட பிரதிநிதியாக இருந்து வந்தார். இந்நிலையில் நள்ளிரவு புதுவண்டிப்பாளையம் சூரசம்ஹார தெருவில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த புஷ்பநாதனை சில மர்ம நபர்கள் பின்தொடர்ந்து சென்று அறிவாளால் நடு ரோட்டில் வைத்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இதில் புஷ்பநாதன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த கடலூர் காவல்துறையினர் புஷ்பநாதனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டை மது பழக்கமும் போதை பழக்கமும் முற்றிலும் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கள்ளச்சாராய மரணம் ஏற்படும் போது மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு இழப்பீடு கொடுக்க கூடாது. அதற்கு பதிலாக பொறுப்பாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மதுவிலக்கு அதிகாரிகள் கள்ளச்சாராயத்தை விற்றவர்கள் என அவர்களிடம் இருந்து இழப்பீடு வசூலிக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டை மது பழக்கமும் போதை பழக்கமும் முற்றிலும் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படும் போது அந்த மாவட்ட அதிகாரிகள் அதற்கு பொறுப்பாக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அதை சட்டப்பூர்வமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சட்ட திருத்தத்தையும் நான் முன்மொழிந்திருக்கின்றேன். இதற்கு பதிலளித்து பேசிய மதுவிலக்கு அமலாக்கத்துறை அமைச்சர், அதே போல வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இது சரி செய்யப்படும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானத்தை அமைக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கின்றது, நாட்டுக்கே முன்னுதாரணமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் மது பழக்கமும் அதே போல் போதை பழக்கமும் முற்றிலும் இல்லாத ஒரு மாநிலமாக இது உருவாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் வளமான ஒரு எதிர்கால தலைமுறை உருவாகும். அதை நோக்கி தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு நகர வேண்டும் என்பதுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை என்றும் விரைவில் மீண்டும் நேர்மையான முறையில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்று சேலத்தில் காங்கிரஸ் கட்சியின் RTI பிரிவு மாநில தலைவர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் RTI பிரிவின் மாநில தலைவர் கனகராஜ் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒருதலை பட்சமாக நடந்துள்ளது என்றும் தேர்தலில் ஊழல் நடைபெற்றுள்ளது என்றும் தெரிவித்தார். ஏனென்றால் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும்தான் ஜனாதிபதி உரை இருந்தது. அன்றைக்கு இருந்த RSS ஏற்கனவே ஜூலை 4, 1975 RSS மீண்டும் தடை செய்யப்பட்டது. அன்றைக்கு தலைவராக இருந்த தியோரா அவர்கள் சிறையில் 3 கடிதங்கள் எழுதினார். 75-76 எழுதி மன்னிப்பு கேட்டு, அவசர நிலை நல்லா தான் இருக்கு, அரசாங்கம் எல்லாம் இப்ப நல்லா இயங்குது, உங்களுக்கு RSS இயக்கம் தார்மீக ஆதரவு அளிக்கும், உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் இடையூறு இருக்க மாட்டோம், உங்களுக்கு ஆதரவாக இருந்து இந்திய மக்களை காப்பாற்றுவோம் என்று RSS தலைவராக இருந்த தியோரா அவர்கள் கடிதம் எழுதினார். ஏனென்றால் அதற்கு முன்பாக 74 பங்களாதேஷை பிரிச்சு கொடுத்தோம். உங்களுக்கு தெரியும், பங்களாதேஷ அன்னை இந்திரா காந்தி பிரிச்சு கொடுத்தப்போ வெளிநாடுகள் அமெரிக்கர் சதி இருந்தது. வழக்கறிஞர் சங்கத்தினரின் போராட்டத்திற்கு தமிழ்நாடு பாஜக வழக்கறிஞர் அணி பங்கேற்காது ஏன்? பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் பனங்காபுடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள சில வழக்கறிஞர் சங்கங்களில் மத்திய அரசின் முப்பெரும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் வழக்கறிஞர் சங்க போராட்டத்தில் தமிழ்நாடு பாஜக வழக்கறிஞர்கள் அணி பங்கேற்காது என பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் வணங்காமுடி கூறினார். இதுகுறித்து அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், 1/7/2024 போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற பணிகளில் ஈடுபட மாட்டோம் என்று வழக்கறிஞர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை
தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு ஏற்றுக்கொள்ளாது, வன்மையாக கண்டிக்கிறது. காரணம், எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு உண்டான நியாயமான காரணங்கள் எதுவும் எதிர்க்கின்ற வழக்கறிஞர்களால் இதுவரை சொல்லப்படவில்லை என்பதே உண்மை. அந்த சட்டங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது, எதிர்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்று எந்த விதமான விளக்கத்தையும் காரணத்தையும் எதிர்ப்பாளர்கள் சொல்லவில்லை. ஒரு காரணமும் இல்லாமல் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அவர்கள் போராட்டம் அறிவிப்பது என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதை ஒழிய இது வேறில்லை. எனவே 1/7/2024 நடைபெறுகின்ற போராட்டத்திலும் அதற்கு பின்னால் இது சம்பந்தமாக நடைபெறுகின்ற போராட்டத்திலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். வழக்கம்போல் நாங்கள் நீதிமன்ற பணிகளில் ஈடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். குரோம்பேட்டையில் மாமியார் தலையில் கல்லை போட்டு மருமகன் கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை குரோம்பேட்டை லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவபூஷணத்தின் மருமகன் ராமகிருஷ்ணன் மது குடிப்பதற்காக 200 ரூபாய் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது மாமியார் பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த மருமகன் சுமார் 10 கிலோ எடை கொண்ட கல்லை எடுத்து வந்து தலையில் போட்டுவிட்டு மாமியாரை அணிந்திருந்த கம்மல் மற்றும் மூக்குத்தியை எடுத்து சென்றுள்ளார். பின்னர் அருகில் இருந்தவர்கள் சிவபூஷணத்தை மீட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் பல்லாவரம் பகுதியில் உள்ள மதுபான கடையில் ராமகிருஷ்ணனை கைது செய்த போலீசார் குரோம்பேட்டை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தனது மனைவியை தன்னிடமிருந்து பிரித்து தனது தம்பியுடன் அனுப்பி வைத்ததால் கொலை செய்ததாக குற்றவாளி கூறினார். காஞ்சிபுரத்தில் பாஜகவின் ஆன்மீக செம்மல் காஞ்சி ஜீவானந்தத்தின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீக செம்மலும் மாநகர மேற்கு மண்டல தலைவருமான காஞ்சி ஜீவானந்தத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பாஜக கட்சி கொடியேற்றிய பின் கட்சியின் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஜீவானந்தத்திற்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன் பின்னர் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநகர பொதுச் செயலாளர் கோட்டீஸ்வரன், மாநகர துணைத் தலைவர் கேசவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை திருவான்மியூரில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கினார். அதனை சிறப்பிக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் மு. தென்னரசு தலைமையில் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு காலை சிற்றுண்டி உணவு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகி மொய்தீன், பிரபு, விவேக், தினேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரில் சில தினங்களுக்கு முன்பு சிறுத்தையால் தாக்கப்பட்ட முதியவருக்கு விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திர்பகராஜ் ரூபாய் 55,000 நிவாரணம் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மைய பகுதியான சமநகர் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுத்தை நடமாட்டத்தின் காரணமாக பொதுமக்கள் பீதி அடைந்தனர். அப்போது ஜோலார்பேட்டை அடுத்த புத்தாகரம் ஊராட்சியில் வசிக்கும் கோபால் என்கின்ற முதியவர் அரசு நிதியுதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெயிண்டர் வேலை செய்து கொண்டிருந்த போது பள்ளிக்குள் நுழைந்த சிறுத்தை அவரை தாக்கியதில் பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 28 தையல்கள் போடப்பட்ட கோபால் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் தனக்கு வயது மூப்பு காரணமாகவும் 2 பிள்ளைகள் இருந்தும் கவனிக்காமல் விட்டுவிட்டதாலும் சிறுத்தையின் தாக்கத்தினால் உடல் ஒத்துழைக்காத காரணத்தினால் தனக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜிடம் மனு அளித்தார். மனுவை பரிசீலித்த மாவட்ட ஆட்சியர் வனத்துறை அலுவலர்களுக்கு மனுவை பரிந்துரை செய்து முதியவர் கோபாலின் மனு மீது நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன், திருப்பத்தூர் வனச்சரக அலுவலர் சோழராஜன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் சிறுத்தையால் தாக்கப்பட்ட கோபாலுக்கு 55,000 நிதி உதவி வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், வேளாண்மை துறை இணை இயக்குனர் கண்ணகி, தோட்டக்கலை துணை இயக்குனர் தீபா மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் தனியார் வாசனை திரவிய சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 30 லட்சம் மதிப்புள்ள வாசனை திரவிய பொருட்கள் தீயில் கரிந்து நாசமாகியது.
சென்னை பிள்ளையார் கோவில் தெருவில் கணேசன் என்பவர் ஓகே ஏஜென்சி எனும் வாசன திரவிய சேமிப்பு கிடங்கை நடத்தி வருகிறார். இந்த கிடங்கில் திடீரென தீ பற்றியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பணியாளர்கள் செங்குன்றம் தீயணைப்பு நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயற்சித்தனர். ஆனால் தீ மளமளவென்று கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் அம்பத்தூர், குளத்தூர், மாதவரம் போன்ற தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 30 லட்சம் மதிப்புள்ள வாசனை திரவிய பாட்டில்கள் தீயில் கருகி நாசமாகியது. மேலும் இந்த சம்பவம் குறித்து புழல் சரக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சின்னமனூர் நகர்மன்ற கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி நகர்மன்ற கூட்டம் நீண்ட நாட்களுக்கு பின்பு நகர்மன்ற தலைவர் ஐயம்மாள் ராமு தலைமையில் நகராட்சி ஆணையாளர் கோபிநாத் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நகர்மன்ற துணைத் தலைவர் மற்றும் அனைத்து கட்சியை சேர்ந்த வார்டு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து திடீரென எழுந்து நின்ற 14வது வார்டு பெண் கவுன்சிலர் பேசுகையில், தான் அதிமுக கவுன்சிலர் என்பதால் தான் இதுவரை தனது வார்டுக்கு எந்த அடிப்படை வசதியும் நகர்மன்ற தலைவர் செய்து தரவில்லை என புகார் எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து பேசிய நகர்மன்ற தலைவர் ஐயம்மாள் ராமு 14வது வார்டுக்கு உரிய அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக உறுதியளித்தார். சென்னை ரெட் ஹில்ஸ் டோல்கேட்டில் ரேஷன் அரிசியை கடத்தி வந்த 2வரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மண்டலம் சந்திரசேகரன் மேற்பார்வையில் குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை காவல்துறையினர் புழல் சிக்னல் அருகே ரெட் ஹில்ஸ் டோல்கேட்டை நோக்கி வந்த 2 ஈச்சர் வாகனத்தை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். சோதனையில் 11 டன் ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து வாகன ஓட்டுநர் ராஜாவையும் விசாரித்ததில் சென்னை மூலக்கடையை சேர்ந்த வசந்த் மற்றும் மாரியப்பன் ஆகியோர் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை சேர்ந்த நல்லானி குமார் என்பவருக்கு கொடுக்க கடத்தியதாக தெரியவந்தது. பின்னர் 2 ஓட்டுநர்களையும் கைது செய்து 11 டன் ரேஷன் அரிசி மற்றும் 2 வாகனங்களையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் தலைமறைவான வசந்த், மாரியப்பன் மற்றும் நல்லானி குமார் ஆகியோரை பிடிக்க குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறையின் சென்னை வடகிழக்கு காவல் ஆய்வாளர் தாம்சன் சேவியர் தலைமையில் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர் பார்த்திபராஜன் திடீரென தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர் அறை முன்பு விரகனூர் ஒன்றிய கவுன்சிலர் பார்த்திபராஜன் துணியுடன் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினார். இதில் விரகனூர் ஊராட்சி பகுதியில் காவேரி கூட்டு குடிநீர், சாலை, சாக்கடை போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கவுன்சிலர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிமுக ஒன்றிய குழு தலைவர் நிலையூர் முருகன் கவுன்சிலர் பார்த்திபராஜனிடம் மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் அடிப்படை பிரச்சனைகளை உடனடியாக தலையிட்டு தீர்வு செய்வதாக உறுதியளித்த பின்னர் கவுன்சிலர் பார்த்திபராஜன் தனது தர்ணா போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றார். இதுகுறித்து அதிமுக ஒன்றிய குழு தலைவர் நிலையூர் முருகன் கூறுகையில், விருதாச்சலம் நகராட்சி அலுவலகம் முன்பு குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சி அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் 15வது வார்டு 8வது குறுக்கு தெரு திருவள்ளூர் நகரை சேர்ந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் இன்றி மிகவும் சிரமத்துக்குள்ளான பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பல முறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்ட செயலாளர் கலைசெல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நகராட்சி மேலாளர் செல்வம் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் குடிநீர் வழங்குவதற்கான வேலை நடந்து கொண்டு இருப்பதாகவும் விரைவில் குடிநீர் வழங்கப்படும் என உறுதியளித்தனர். இதனால் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஒரு மாதத்துக்கு முன்பாக தூத்துக்குடியில் தனியார் உணவகத்தில் கெட்டுப்போன சிக்கனை விற்பனை செய்த உரிமையாளருக்கும் வாங்கி சென்ற வாடிக்கையாளரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ரோட்டில் அமைந்துள்ள ஆழ்வார் நைட் கிளப் எனும் புரோட்டா கடையில் வாடிக்கையாளர் ஒருவர் சிக்கன் வாங்கி சென்றுள்ளார்.
இந்நிலையில் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது சிக்கன் கெட்டு போயிருந்த நிலையில் வாடிக்கையாளர் பார்சலுடன் கடைக்கு சென்றுள்ளார். அப்போது வாடிக்கையாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கடையின் உரிமையாளர் தரைக்குறைவான வார்த்தைகளால் திட்டியதோடு, நீ எங்கு புகார் அளித்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது எனவும் கூறியுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து இதுபோன்ற சம்பவம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சான்ஸே இல்லையா? இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வர சொல்லுதான் சான்ஸ் இருக்கா இல்லை நீங்கள் பாருங்க. இருங்க, இவ்வளோ பெரிய கடையை வச்சிருக்கீங்க, தூத்துக்குடியில் ஆழ்வார் நைட் கிளப்னு சொல்லிட்டு கெட்டு போன சிக்கனை மனசாட்சி இல்லாமல் கொடுத்துருக்கீங்கண்ணா. அது தின்னுங்கண்ணா, நீங்கள் தின்னுங்கண்ணா. உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் கொடுப்பீங்களாண்ணா? தின்னுங்கண்ணா, நீங்கள் தின்னுங்கண்ணா. இது இருங்க, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வர சொல்லிட்டா அது ஊசுனதா இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. சும்மா போட்டுட்டு இவ்வளோ பெரிய கடையில் இப்படியானா வைப்பீங்க? கெட்டு போனதை சின்ன பிள்ளைகள்லாம் திங்கலாண்ணே. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இது பண்ணிட்டு எவ்வளோ ரூபாண்ணா வாங்குதிய? அப்படி சம்பாத்தியம் பண்ணி என்னென்ன செய்ய போறிய? பச்சை பிள்ளைகள் தின்னு அது உடம்புக்கு என்னென்ன ஆகும்? கொஞ்சம் மட்டும் மனசாட்சியோடு செய்யுங்கண்ணா உணவு இதில், சரியா? சின்ன பிள்ளைகள் தின்னு ஏதாட்டும் ஒன்று ஆணிச்சுன்னா என்ன செய்வீங்க? இல்லை ரூபாய்க்கு இது பண்ணாதீங்க. ரூபா இது பண்ணால் சரியாக போயிருமா? கெட்டு போனால் இப்போ தின்னு வயலை வைத்தால போனீங்கன்னா என்ன செய்வீங்க நீங்கள்? உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா? உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா? இதை கெட்டு போனதை ஊசினதை உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்களா? சொல்லுங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா? கடை மெயினில் இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கீங்க. இருங்க நாச்சி, இருங்க. இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கீங்க, ஒரு கெட்டு போனதை கொடுக்கலாமா? நாளைக்கு நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எல்லாத்தையும் வர சொல்கிறேன் உங்கள் கடைக்கு. அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் 103ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் 103ஆம் ஆண்டு பெருவிழா மறைக்கோட்ட அதிபர் ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு இருதய ஆண்டவர் உருவம் பொறிக்கப்பட்ட புனித கொடி நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பின்னர் கோவிலை வந்தடைந்தது. பின்னர் நடைபெற்ற கொடியேற்றத்தில் மறை மாவட்ட பரிபாலகர் ஜான் ராபர்ட் பெருவிழா கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் பங்குத்தந்தைகள் லூர்து சாமி, ஜெயசீலன், உதவி பங்குத்தந்தை சேகர் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். களியங்காடு சிவன் கோவிலில் தேய்பிறை அஷ்டமி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சுங்கான்கடை அருகே உள்ள களியங்கோடு சிவன் கோவிலில் தேய்பிறை அஷ்டமி விழா நடைபெற்றது. விழாவில் கால பைரவர் சுவாமிக்கு சந்தனம், பன்னீர், பால், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்த அனைத்து பக்தர்களும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மீண்டும் வானொலி மூலம் ஒளிபரப்பு. மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டு மக்களுடன் பிரதமர் மோடி உரை. T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி, பல்வேறு முக்கிய தலைவர்கள் வாழ்த்து. இந்திய ராணுவத்தின் தளபதி மனோஜ் பாண்டே இன்றுடன் ஓய்வு. தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்பவர்களுக்கு இன்று முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பால் விற்பனை ஒழுங்குமுறை ஆணையத்தை அரசு அமைக்க வேண்டும். டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். நைஜீரியாவில் திருமணம் இறுதி சடங்கு நிகழ்ச்சி மருத்துவமனையில் தற்கொலைப்படை தாக்குதல், 18 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.